மேச ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 8ஆம். இந்த கிரக அமைப்பை வைத்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கள் செயல்பட போகுதுன்னா வருமானம் நன்றாக இருக்கும். அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மேசராசி அன்பர்கள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமாக நேரம் ஒதுக்குவீங்க. சபரிமலைக்கு மாலை போடலாம், நம்மளுடைய ஆறுபடை முருகனான முருகப்பெருமாளுக்கு நீங்கள் மாலை போடலாம், பழனிமலை பாத யாத்திரை செல்லலாம். இப்பெல்லாம் அதிகமான விஷயங்கள் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேசராசி அன்பர்களுக்கு புதிய புதிய வேலைகள் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துக்கிருப்பீங்க, புதுசாக ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஆஃபர் வரும். ஏதாவது நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காண்டி காத்திருப்பீங்க, கட்டாயமாக ப்ரொமோஷன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து கடினமாக உங்களுடைய உழைப்பின் மூலமாக முன்னேறுவீங்க. உங்களை உயர்த்தி விட யாரும் இல்லைங்கிறத வருத்தப்பட்டது நீங்கள் கிடையவே கிடையாது. நம்மளை தள்ளி விடாமல் இருந்தாங்கன்னா போதும். நம்மளை உயர்த்தி விடுறாங்களோ இல்லையோ, நம்மளை தள்ளி விடாமல் இருந்தால் போதும். அதாவது யாராச்சும் புதிய நபர்கள், புதிய உறவுகள், அதே போல் இந்த சமூக வலைதளம் மூலமாக அல்லது டைரெக்டாக உங்களை பெரிய லெவலில் கொண்டு வந்துடுவேன், நீங்கள் அப்படியாக்கும் நீங்கள் இப்படியாக்குன்னு பெருமைப்படுத்தினாங்கன்னா இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் அப்படியே விட்டுக்கிட்டே நீங்கள் கொஞ்சம் அதிவேகமாக கோபப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அப்போ நீங்கள் கோபத்தை குறைச்சிட்டு பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் உங்களை அண்ட முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். கார்த்திகை என்றாலே தீப ஒளிகள் பிரகாசமாக அனைத்து வீடுகளிலும் ஒலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நம்முடைய சூரிய பகவான் தன்னுடைய வலிமையை இழந்து, துலாம் ராசியில் வலிமையை இழந்து மீண்டும் உச்ச நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் விருச்சிக ராசிக்குள்ளே நுழைவார். விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாயும் ஆல்ரெடி கார்த்திகை மாதத்தில் இந்த வருஷத்தில் சூரியனுடன் சேர்ந்து பயணிக்கிறார். அவருடன் ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி, அதாவது விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி மற்றும் 8ஆம் இடத்ததிபதியான புதனும் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல, சனி பகவான் எப்பொழுதுமே இப்போ ஏற்கனவே மீன ராசியில் தான் இருக்கார். வக்ர நிலையில் சனி பகவான் மீன ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், குரு பகவான் அதிசாரமாக இந்த மாதத்தில் கரெக்டாக கடக ராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார். கேது பகவானோ எப்பொழுதும் போல் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த மாத கிரகங்கள் மற்றும் வருட கிரகங்களான கிரகங்களின் அமைப்பை வைத்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், முயற்சியில் என்னென்ன வெற்றிகள் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லாருக்குமே மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுகின்ற ஒரு பொக்கிஷமான வார்த்தை ஒலிக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருமே என்ன பண்ணுவோம், வீட்டில் தீபம் ஏற்றுவோம், தன்னுடைய அலுவலகத்தில் தீபம் ஏற்றுவோம். ஆனால் அந்த கார்த்திகை 1ஆம் தேதி பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா இந்த வார்த்தையை கேட்காத நபர்கள் யாராக இருப்பீங்களா? கேட்குற அத்தனை அன்பு உள்ளங்களும் அன்பு நேயர்களும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்தை சுவாமியே சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு கரவரா இந்த 2 மந்திரங்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதிகமாக உலகெங்கும் ஒரு ஒலிக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்க போகிறது. இந்த ஒரு மாதம் ஒலிக்கிற மந்திரங்கள் தான் இந்த உலகத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக ஒரு பின்பமாக உருவாகிறது. ஆகவே நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவரும் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய மேலான கருத்துக்களான நீங்கள் என்ன கமெண்ட்ஸ்னாலும் கொடுங்க, ஆனால் கட்டாயமாக சுவாமியே சரணமையப்பா ஆறுபடை முருகா என உங்களுடைய கருத்துக்களை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலனுக்குள்ளே போவோம். மேச ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதியான சூரியனும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில். அப்போ இந்த கிரக அமைப்பை வைத்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கள் செயல்பட போகுதுன்னா வருமானம் நன்றாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வருமானம் உங்களுடைய முயற்சியின் மூலமாகவே வரப்போகுது.
அதில் எந்த தடுமாற்றமும் கிடையாது. வருமானம் உங்களுக்கு தடையில்லாமல் சீராக உங்களுக்கு தேவையான தொகைகள், தேவையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான பாக்கியம் உருவாகிறது. அதேபோல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம மேசராசி என்பவர்கள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமாக நேரம் ஒதுக்குவீங்க. சபரிமலைக்கு மாலை போடலாம், நம்மளுடைய ஆறுபடை முருகனான முருகப்பெருமாளுக்கு நீங்கள் மாலை போடலாம், பழனிமலை பாத யாத்திரை செல்லலாம். இப்போலாம் அதிகமான விஷயங்கள் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதேனும் ஓடிக்கிட்டு இருக்குது. ரொம்ப ஒரு மன அழுத்தம் இருக்குது. அப்படியே என்ன சொன்னால் என்னால் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியலைங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு குமுறிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை போட்டு அதாவது என்ன சொன்னால், ஒரு நல்ல வெளிச்சத்தில் இருந்த நபரை தூக்கி கொண்டு போய் இருட்டுக்குள்ளே பூட்டி வச்ச மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே உடைய போகுது. கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை, உங்களுக்கான ஒரு இயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு மிகப்பெரிய அற்புதமான செயல்பாடுகள் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதேபோல் நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு புதிய புதிய வேலைகள் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துக்கிருப்பீங்க, புதுசாக ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஆஃபர் வரும். ஏதாவது நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காண்டி காத்திருப்பீங்க, கட்டாயமாக ப்ரொமோஷன் வரும். ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு செயல்பாடுகள். அதேபோல் வீட்டில் ஏதாவது நல்ல விசேஷங்கள் நடக்கும். வீடு பால் காய்ச்சறது, புது வீடு கட்டுறது, அல்லது பார்த்திங்கன்னா புதுசாக வீடு கட்டுவதற்கான பூமி பூஜை நடத்துறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செயல்படுத்துவது, இதெல்லாம் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறோம், தலை விருட்சமாக செயல்பட போகுது. எப்படி ஒரு செடியை வளர்க்குறோம், அது மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறோம், ஆள் வேர் உள்ளே இறங்கி அதுக்கப்புறம் தான் ஒரு மரம் பெருசாகும். அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆரம்பத்திலேருந்து கடினமாக உங்களுடைய உழைப்பின் மூலமாக முன்னேறுவீங்க. உங்களை உயர்த்தி விட யாரும் இல்லைங்கிறத வருத்தப்பட்டது நீங்கள் கிடையவே கிடையாது. நம்மளை தள்ளி விடாமல் இருந்தாங்கன்னா போதும். நம்மளை உயர்த்தி விடுறாங்களோ இல்லையோ, நம்மளை தள்ளி விடாமல் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நமக்கு நல்ல விஷயங்கள் இருந்தால் போதுமப்பா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய முயற்சிங்கிற விஷயங்களை எப்போயுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு கிரக அமைப்பு ரீதியாக வலிமை உண்டு. அப்போ இந்த மாதத்தில் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்? கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு, ராசி அதிபதி 8ல் உட்காந்துருக்காரு, கூட 5 சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம என்ன விஷயத்தை கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வைப்பீங்களா? அதாவது யாராச்சும் புதிய நபர்கள், புதிய உறவுகள், அதே போல் இந்த சமூக வலைதளம் மூலமாக அல்லது டைரெக்டாக உங்களை பெரிய லெவலில் கொண்டு வந்துடுவேன், நீங்கள் அப்படியாக்கும், நீங்கள் இப்படியாக்குன்னு பெருமைப்படுத்தினாங்கன்னா இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் அப்படியே விட்டுக்கிட்டே இருங்க. அதை செவி கொடுத்து கேட்டுட்டிங்கன்னா உங்களை ஆசை வார்த்தைக்குறி குழி தோண்டி போச்சிடுவாங்க. அதாவது குழி தோண்டி போச்சிடுவான்னு என்ன அர்த்தம்னா, உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய வீரத்தை, உங்களுடைய விவேகத்தை என்ன பண்ணுவாங்க, அப்படியே வாங்கி உள்ளே லாக் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்கிறேன்னா எதிர்பார்த்து காத்திருக்கோம். அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றிகள் உறுதி. உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் லக்னாதிபதி மற்றும் ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது மேஷ லக்கணம்னா லக்னாதிபதி, ராசினா மேசராசினா ராசியின் அதிபதி. ஸோ இந்த செயல்பாடுகளில் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் கொஞ்சம் அதிவேகமாக கோபப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அப்போ நீங்கள் கோபத்தை குறைச்சிட்டு பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் உங்களை அண்ட முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ கோபத்தை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? எப்படி கோபத்தை குறைப்பது? நான் என்ன செய்வது? இது வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதத்துக்கான உங்களுக்கு அற்புதமான வழிபாடு என்னென்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாளை போய் தரிசனம் செய்யுங்கள். எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்போல்லாம் பெருமாளை போய் பார்த்து மனசார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றன. அதாவது மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான வழிபாடு, உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள்லேருந்து, தேவையில்லாத ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு, இந்த கிரகமைப்பு ரீதியாக தேவையில்லாத நபர்கள் உங்களை அண்டாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னா, விநாயகர் பெருமாளை வழிபாடு செய்யுங்க. விநாயகரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஓரையில் நீங்கள் கரெக்டாக காலையில் 6 மணிக்குள்ளே நீங்கள் நம்மளுடைய விநாயகரை 6 to 7க்குள்ளே வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான விஷயங்கள், சிறப்பான விஷயங்கள் நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு விநாயகரோட பரிபூர்ண ஆற்றலுடன்
விநாயகர் மூலமாக கிடைக்கப் போகிறது. அன்பு நேயர்களே, இப்போ வரை நீங்கள் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள், நல்ல விதமான செயல்பாடுகள், கவனமான விஷயங்கள், வழிபாடுகள் என்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் கரெக்டாக 20-30% ஒரு சேஞ்சஸ். அதாவது சாப்பிடவே வசதி இல்லாமல் என்ன பண்ணே தெரியாமல் முடிச்சுக்கிறவங்களுக்கு ஒரு டீயும் பண்ணும் கிடச்சா எப்படி இருக்கும்? அப்பாடி கொஞ்சம் தம் கட்டி போயிடலாம் அங்கே அப்படிம்பாங்களே, அதே மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு பூஸ்ட். இதை தாண்டி உங்களுக்குள்ளே 1000 கேள்வி இருக்கலாம். 1000 விஷயங்களில் நிறையா விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, எப்படி பண்ணலாமா, இவனை நம்பலாமா, அவனை நம்பலாமா, நம்மளை எப்படி நம்ம புதுப்பிச்சுக்கிறது, நம்மளை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிற பல சந்தேகங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்மளுடைய அலுவலகத்தில் உள்ள பெண்கள் தான் ஃபோனை எடுப்பாங்க. அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்த பிறகு என்னுடைய நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள் மற்றும் மாற்றத்துக்குரிய விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.